friends, welcome back to my channel. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே 55 பொருள் கிட்ட இருக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம குட் பேபி ப்ராடக்ட் வந்து நிறைய பொருள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி கூட நான் எல்லா பொருளும் வச்சு நான் வீடியோஸ் கொடுத்திருந்தேன். அது மூலமா நிறைய பேர் ஆர்டர்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபீட்பேக் எல்லாமே ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஜ்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம குட் பேபியோட குரூப் லிங்க் கூட இருக்கு, அதுல கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமா நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ரீசேல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மந்த்லி வாங்குறவங்க நிறைய பேர் வந்து இப்போ ஆயிட்டாங்க. ஸோ எங்க ப்ராடக்ட் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுங்க நம்மளுடைய குட் பேபி பிராண்டு. ஸோ எல்லா வீடுகள்லயும் எல்லா பூஜை ரூம்லயும் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு. அடுத்த கட்டமா ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து இப்போ நம்ம காலையில எடுத்து வச்சிருக்கோம். இந்த இயர் முடியறதுக்குள்ள 100 ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படியாவது டச் பண்ணிடணும். அதை நம்ம குட் பேபி டீமோட ஒரு பெரிய எய்மே அதுதான். இன்னும் பெரிய அளவுல வந்து மிஷினரி எல்லாம் போட்டு செம்மையா பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் உங்களோட ஃபேக்டரி எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு முடிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நாங்க வந்து பொறுமையா நிதானமா எல்லா ப்ராடக்ட்டை பத்தியும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கு, நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனா அந்த கேட்லாக் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த கேட்லாக்ல போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் டு கார்டு கொடுத்து உங்களுடைய ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமா அமேசான் வந்து அவைலபிளா இருக்குங்க. இப்போ வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க, இல்லை வெளி மாநிலத்துல இருக்காங்க, ஷிப்பிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அங்க இருந்து அமேசான் மூலமா ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எல்லாமே அமேசான்ல இருக்கு. அதனால அமேசான் மூலம் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து வரப்போகுதுங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வரப்போகுது. ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பண்ண போறோம். இப்போ தீபாவளி நெருங்க போகுது, அதனால நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வர போறோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ராமேஸ்வரம் நம்ம கோவிலுக்கு போனதில், நவகிரக டெம்பிள் போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம், அங்கே தான் நம்ம போயிருக்கோம். இப்போது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே இந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கும். பேர் வந்து தனுஷ்கோடி. ஸோ கேட்டதுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப லாங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து ராமர் கோவில், அந்த வழியில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுடைய ராமாயணம் இருக்கிறதுலாம் உண்மைதான், அந்த புக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு இடம்னு தான் சொல்ல முடியாது. ராமர் வந்ததுக்கான அடையாளம் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் எங்கள் ஃபேமிலியோடு, இது வரைக்கும் போனதில்லை. நம்ம இந்தியாவோட எல்லைன்னு கூட சொல்லலாம். இதான் ஃபினிஷு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஹஸ்பண்டோட மாமா ஃபேமிலி நாங்களும் தான் போயிருந்தோம். நேற்று அழிவு தனுஷ்கோடின்னு எதுவுமே கண்டிப்பாக ஒரு பெரிய பேரிழப்பு நடந்த இடம்னு சொல்ல முடியும். அந்த ஒரு ஏரியாவே காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1964 ஒரு பெரிய புயலால் அந்த ஒரு ஏரியாவே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுங்க. அதுக்கு சின்ன சின்ன விஷயம் வந்து அங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் நம்ம பீச்செல்லாம் பார்த்துட்டு வரும்போது அங்கே அப்போ இருந்த சர்ச்சு, பெரிய பெரிய தூண், அதெல்லாம் என்ன இடன்னே சரியாக தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கடல் தண்ணிலாம் இருக்குல்ல, சும்மா அப்படியே அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்தது. அந்த கோவாலாம் போனால் அந்தளவு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்தது. பயங்கர கூட்டம். ஸோ நாங்கள் போகிற நெடுக்க என்ன நினச்சிட்டு போனோம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போல், யாருமே ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். போக போக வந்து பார்த்தா ஏகப்பட்ட காரு, நிறைய வேனு. அங்கே வந்து ஈவினிங் வந்து 5 மணிக்கு மேலே வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம போய் ரீச் ஆகிட்டோம். அப்படியே பாப்பாவை தூக்கிக்கிட்டு, பாப்பாவுக்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்லேயே வந்து குளிக்கிறதா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்து குளிப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணினா பிடிக்காங்க. போய் அந்த பீச்செல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பார்த்தோம். என்னென்னா நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், அதிகமாக சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 5:30 கிட்ட ஆகிடுச்சு.
அதனால் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நீங்கள் தனுஷ்கோடி போகிறீங்கன்னா ஒரு 1 டே வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க. அந்தளவுக்கு அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. ராமர் கோவில்லாம் போனால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அதில் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ பாருங்களேன். ஸோ அந்த பீச் ஓரத்தில் அப்படியே கல் மேலே நாங்கள் தூரமாக தான் நின்னோம். பாப்பாவுக்கு எங்கே சளி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போகல. அந்த தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அந்த தண்ணிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. சுத்தமாக எந்தவித அழுக்கு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஊரை ஒட்டி இருக்குது. இப்போ மெரினா பீச்சு அந்த மாதிரி, கடலூர் அந்த மாதிரி நிறைய பீச் இருக்கும். எல்லாமே வந்து ஏரியா ஒட்டி இருக்கிறதால நிறைய ஆள் நடமாட்டம் இருக்கும். ஸோ இது ரொம்ப லாங்கில் தனி தீவு மாதிரி இருக்கிறதால இங்கே டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க மட்டும் போய் பார்க்குறது வர்றது, அவ்வளோதான். ஒரு ரிலாக்ஸாக அமைதியாக அப்படியே இருந்ததுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான, ரொம்ப ஒரு அழகான இடங்க. நாங்கள் போன இடத்துல ஒரு மறக்க முடியாத ஒரு இடம் தனுஷ்கோடி. ஏற்கனவே மூணாறு போன வருஷம் போயிருந்தோம். மூணாறு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். அதே மாதிரி தனுஷ்கோடியும் இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ஏரியா. இங்கே கிராமங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லாமல் அங்கே அப்படியே அது தீவு மாதிரி காட்சியளிக்குதுங்க. 1964க்கு முன்னாடி வந்து ஒரு கிராமம் மாதிரி கூட இருந்திருக்கலாம், பெரிய ஊராக இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அப்புறம் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போனால் பாப்பா வந்து தண்ணியில் இறங்கி ஆகணும்னு கொஞ்சம் பிடிவாதம் பண்ணி அவள் அழுதுதால் அப்புறம் ஆளே இல்லாத ஒரு பக்கம் நிறுத்திட்டு அங்கே வந்து பாப்பா குளிக்க வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பிளான் பண்ணிவிட்டு அப்படியே போனோம். ஸோ நம்ம இந்தியாவோட எல்லைப்பகுதியை ஒரு ரவுண்ட் அப்படியே காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போட் இருந்ததுங்க. என்னென்னா அது இராணுவ பலூன் போட் போல், அது படகுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு இந்த கப்பல் எல்லாமே வந்து தண்ணியில் தான் போகும். ஆனால் இந்த படகு வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே போகுது. அதாவது மண்ணிலையும் போகும், தண்ணிலையும் போகும் போல் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, நமக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் வந்து காரை விட்டு இறங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் நிற்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த சன்செட், அதாவது சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 5:45 நினைக்கிற அந்த டைமிங்கு. அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இந்த ஈவினிங் டைமில் பீச் ஓரத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து பாப்பா பாருங்கள் அப்படியே பொறுமையாக ரொம்ப ஆவல் அந்த தண்ணியில் போய் விளையாடணும், பீச்சிலலாம் குதிக்கணும்னு மேடத்துக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கேருந்து எங்கள் 2 பேர்த்தோட கையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவ்வளோ நேரம் விளையாண்டா. போகும்போது கற்றுன்னு கத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸோ நல்லா இருந்ததுங்க. அப்படியே பீச் ஓரத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த அலை பக்கத்தில் வரும்போதெல்லாம் முன்னாடி போகவும் பின்னாடி வரவும் அப்படியே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சாயிரா. அதாவது சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி நாங்கள் மெரினா பீச்சுக்கு போயிட்டுருப்போம். ஸோ இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே போகிறோம். அது ஒரு அழகான ஒரு கடல், அந்த அழுக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம எங்கேயோ கடலுக்கு போகிறோன்னாலே அந்த கடலை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்ததுங்க. தண்ணியும் சரி, அந்த மணல் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தீங்க எல்லாருக்கும்.
அதுக்கப்புறம் ராமர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் அப்புறம் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரணும், கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரணும். அதுதான். அதேமாரி ராமருடைய கால் பாதம் அங்கே இருக்குங்க. நீங்கள் யாராவது தனுஷ்கோடி போயிருந்தா அங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது, எது ஃபேமஸானது, எங்கெங்கெல்லாம் போகலாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யாராவது போகிறாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. நாங்களும் ஒரு பிளானே இல்லாமல் தான் போனோம். அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குது, சுற்றி வந்து ஏகப்பட்ட கோவில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கிட்ட ஸ்டே பண்ணி எல்லா இடமும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அங்கே இடம் இருக்குங்க. கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு கடல்லலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். நான் சொன்னல அந்த பலூன் படகு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. இராணுவத்தோட பலூன் படகு கப்பல் அதுதான் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அழகாக இருந்தது பார்க்கும்போது. அந்த மண்ணில் வந்து சுற்றி சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் கடலுக்கு போச்சு. செம சவுண்டு. ஆனால் மண்ணில் இருந்து தண்ணிக்கு போகிற வரைக்கும் தான் ரொம்ப பொறுமையாக போச்சு. தண்ணிக்குள்ளே இறங்கின உடனே அடுத்த செகண்டே காணுங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக அப்படியே பறந்துருச்சு போட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு ராமர் கோவில் தெரியுது பாருங்களேன். ரொம்ப ஆசை ராமர் கோவிலுக்கு போயிட்டு ராமரை பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு. அதாவது கடவுளே இல்லை, இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்களுக்குலாம் அந்த இடத்துக்குலாம் வந்தால் அவங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். ராமாயணம்லாம் எதனால் வந்துச்சு, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கோதண்டராமர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த போர்டில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணின் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னராக முடிசூடிய இடம் தான் இந்த இடங்க. ஸோ உள்ளே ஆனால் நாங்கள் போனதுமே வந்து மணி 6:15 கிட்ட ஆனதால் அவங்க கோவிலை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் லைட்டு எதுவுமே இல்லை, அங்கே கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் சுற்றி ஏதாவது ஊர் இருந்தால் இருக்கும், அது தீவு மாதிரி இருக்கிறதால அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் உள்ளே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்ததால் வீடியோஸ் எடுக்க முடியல. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து கேரளா போக போகிறோம். ஸோ கேரளாவில் வந்து பிரபலமான ஒரு இடத்துக்கு வந்து அடுத்த வீடியோவில் போக போகிறோம். கண்டிப்பாக அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.